ஒரு 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 பெரிய ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு எம்பையர் மாதிரி ஒன்று இருக்கிறதுல அதுக்குள்ளே எப்படி நேஷன்ஸ் சிறப்பட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கணும். இந்த நேஷன்ஸுக்குள்ளுக்கும் மைனாரிட்டிஸ் சிறைப்பட்டு தான் இருக்கிறார்கள்னு சொல்லி இதே மாதிரியான ஒரு நேஷன் என்ற ஒரு ஐடியாவை அதுக்கு ஒரு கல்ச்சரல் செல்ஃப் என்ற ஒரு ஐடியாவை ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ள வச்சு நாங்கள் அதை யோசிக்கிறோம். அந்த டெரிட்டரிக்கை வச்சு யோசிக்கல நாங்கள் ஏர் நேஷன் ஏர் மைனாரிட்டி என்று கோடுகிறோம். சில நேரத்தில் மைனாரிட்டியை நாங்கள் டொலரேட் பண்ணுவோம். ஓகே நீ இருந்துட்டு போ அப்பான்னு சொல்லி ரைட். சில நேரத்தில் என்ன நடக்குது, அது ஃபாசிசமாக மாறி அவையை அடித்து கலைக்கிறதாயும் கொலை செய்கிறதாயும் அது முடியுது. நாங்கள் இப்போ சில இடத்துல யோசிக்கக்கூடும் யாழ்ப்பாண ராசதானி சவரனிட்டியாக இருந்தேன். அதெல்லாம் நாங்கள் சொல்கிற ஒரு அனக்ரோனிஸ்டிக்காக வரலாற்று நாங்கள் இங்கே இருந்து கொண்டு பழைய வரலாற்றுக்கு ரமையை கொடுத்து பார்க்குறோம். அது ராசதானி, இது நேஷன். ராசதானின்றதும் நேஷன்ன்றதும் ஒரே மாதிரியான கேட்டகரி இல்லை. நேஷனில் நாங்கள் ரீஜனுக்கு போகிறது ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மூவாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நேஷன் நாங்கள் சொல்லிக்கலாம், இந்த ஹோம் லேண்ட் இது யாருக்குரிய லேண்ட், இதில் யார் வாழினம், யார் இதில் செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு உரியவர் யார், சிறுபான்மை உரிமைக்குரியவர் யார், பீப்புள் ஆஃப் த லேண்ட் யார், பீப்புளுக்கு வெளியில் இருக்கிற லேண்டுக்கு வெளியில் இருக்கிற பீப்புள் யாருன்னு இது ஒரு ஹயரார்க்கியில் நாங்கள் போகிறோம். லெனினோட மட்டும் நாங்கள் நிற்க தொலைச்சிடவில்லை. லெனின் உயிர் வாழ்ந்தால் அவர் எப்படி சிந்திச்சிருப்பாரோ தெரியாது. அவர் 14ஆம் ஆண்டில் சொன்னதை தான் நாங்கள் இப்போ வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நிறைய ஹிஸ்ட்ரி நடந்து முடிஞ்சுது. நான் என்னுடைய அவதானிப்பை சுயநிர்ணய உரிமை என்ற அந்த 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 கோட்பாட்டின் அடிப்படை அதில் இருந்தே தொடங்கலாம் என்று யோசிக்கிறேன். சேனனும் மிக முக்கியமான ஒரு விமர்சனத்தை மார்க்சியர்கள் மீது வைத்திருக்கிறார். அவர்கள் என்னென்று சுயநிர்ணய உரிமையை ஏற்றுக்கொள்ளாமல் என்னென்று ஒரு ஆள் மார்க்சியராகவோ லெனினிஸ்டாகவோ இருக்கலாம் என்று சொல்லியண்டு. இப்போ அது நாங்கள் அந்த கேள்விக்கான ஒரு பதிலாகவும் நான் நினைக்கிறேன். நான் என்னுடைய அவதானங்களை நான் சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். முதலாவது ரைட் ஆஃப் நேஷன்ஸ் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற ஐடியா 1910-20களுக்கு இடையில் வருகின்ற ஒரு முக்கியமான ஒரு ஐடியாவாக அது பாப்புலரைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஐடியாவாக அது உருவாகுது. அப்போ அந்த ஐடியாவினுடைய உருவாக்கத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது என்ன மாதிரியான சூழ்நிலையில் இந்த ஐடியா வந்தது என்ன நாங்கள் நினைக்கிறோம். தியரி ஒரு அப்ட்ராக்டாக அது தியரி எப்பவும் அதுக்கு ஒரு லைஃப் ஆரம்பத்துலேருந்து இப்போ மட்டும் இருக்குமென்னா நான் தியரிக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நாங்கள் விளங்கணும்னு நினைக்கிறேன். எந்த கண்டிஷன்ஸில் இந்த தியரி உருவானண்டு. அப்போ இதில் 2 முக்கியமான நீரோட்டங்களை அந்த காலத்தில் ஆக்கள் பார்க்கணும். ஒன்று லெனின் என்ற பகுதியிலிருந்து வருகின்ற ஒரு ஐடியா ரைட் ஆஃப் நேஷன்ஸ் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன். இன்னொன்று வூட்ரோ வில்சன், அவரை நாங்கள் வேணுமெண்டா ஒரு தாராளவாதமோ ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு ஆதிபத்தியமோ அந்த பகுதியிலிருந்து வருகின்ற ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் தொடர்பான ஒரு கோட்பாடாக பார்க்கலாம். அப்போ லெனினுடைய செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்குரிய அந்த கான்டெக்ஸ்ட்டை நாங்கள் விளங்கப்படுத்திக்கல. ரஷ்யாவில் புரட்சிக்கு முதல் அந்த சாரிஸ்ட் எம்பையர் இருக்கின்ற காலத்தில் அந்த நிலத்தில் இந்த சாரிஸ் ரஷ்யாவை அவர்கள் ஒரு தேசிய இனங்களினுடைய சிறைக்கூடம் என்று சொல்லிக்கிறோம். தேசிய இனங்களினுடைய சிறைக்கூடம், மொழிகளினுடைய சிறைக்கூடம் என்று சொல்லி. அப்போ அதில் ரஷ்யாவினுடைய ஆதிக்கம் அதில் பயங்கரமாக இருக்குது என்று சொல்லி. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் மக்களை ஒற்றுமைப்படுத்தி உழைக்கும் மக்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வை கொண்டு ஒரு போராட்டத்தை நாங்கள் உருவாக்கணும் என்று சொன்னால் இந்த ஒடுக்கப்பட்டிருக்கின்ற மக்களினுடைய ஒடுக்கப்பட்ட தேசங்களினுடைய சுயநிர்ணய உரிமை அதுக்குள்ளே இருக்கிறவர்களுடைய சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அதை கொண்டு வரார். அதே நேரத்தில் சமாந்தரமாக முதலாவது உலக மகா யுத்தமும் நடந்து கொண்டிருந்த காலப்பகுதி, அங்கே ஆஸ்ட்ரியோ ஹங்கேரியன் எம்பையர் எல்லாம் உடைஞ்சு அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு அதிலிருந்து புதிய அரசுகள் உருவாகி கொண்டிருந்த ஒரு காலம். அதே நேரம் காலனித்துவ ரீதியில் அடக்கப்பட்ட நாடுகள் தங்களை விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த காலம். அப்போ இப்படி பல்வேறுபட்ட போராட்டங்களும் உடைவுகளும் நடந்து கொண்டிருந்த ஒரு தருணத்தில் லெனின் இந்த கான்செப்டை கொண்டு வரார். இப்போ இதில் நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால் ஒரு 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 பெரிய ஒரு பிரதேசத்துக்குள்ள ஒரு எம்பையர் மாதிரி ஒன்று இருக்கிறதுல அதுக்குள்ளே எப்படி நேஷன்ஸ் சிறப்பட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் விளங்கிக்கணும். இந்த நேஷன்ஸுக்குள்ளுக்கும் மைனாரிட்டிஸ் சிறைப்பட்டு தான் இருக்கிறார்கள்னு சொல்லி அது சில வழியில் நாங்கள் யோசிக்கிறது இல்லை. நேஷன்ஸ் தான் பெரிய நேஷன்ஸுக்குள்ளே இல்லை பெரிய ஒரு இதுக்குள்ளே சிறைப்பட்டிருக்கின்றதை பார்க்குற முடியும். நேஷன்ஸுக்குள்ளுக்கு மைனாரிட்டிஸ் சிறைப்பட்டிருக்கிறத பற்றி நாங்கள் பெரிய அளவில் யோசிக்கிறோம். அப்போ அதே மாதிரி வூட்ரோ வில்சன் எடுத்துக்கொண்டால் அவர்கள் என்ன யோசிக்கணும் என்று சொல்லி சொன்னால் இந்த ஆஸ்ட்ரியன் ஹங்கேரியன் எம்பையர் உடைஞ்சு வரைக்கு வேர்ல்டு வார் 1 தோற்கப்பட்டு வெர்சைல்ஸ் ட்ரீட்டி வருது 1919ஆம் ஆண்டில். அதுக்கு முதல்ல அவர் அந்த 14 பாயிண்ட் அஜெண்டான்னு சொல்லி ஒன்று முன்வைக்கிறார். அப்போ அதில் அவர் அந்த ஆஸ்ட்ரியோ ஹங்கேரியன் எம்பையருக்கு அதில் இந்த வார ஸ்டேட்ஸுக்கு நாங்கள் செல்ஃப் டிட்டர்மினேஷன் கொடுக்க வேணும் என்று சொல்கிறார்.
அதே நேரம் அவர் லெனினோட பார்க்கல மிகவும் பிற்போக்குத்தனமாக தான் சொல்கிறார். அவர் ஏனைய காலனித்துவத்தால் ஒடுக்கப்பட்ட நாடுகளுக்கெல்லாம் செல்ஃப் டிட்டர்மினேஷன் கொடுக்கணுமெண்ட்ல அவை இன்னும் படித்து முன்னேறி வர வேணும், அவைக்கு இன்னும் தங்களை ஆள்றதுக்கான அந்த தகுதி இல்லை என்ற அந்த மாதிரியான கருத்துக்களுக்கு தான் அவர்கிட்ட செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற அந்த கருத்து வந்து வருது. இதே மாதிரி 1913 நாங்கள் பார்க்குறோம். அந்த நேரம் ஸ்டாலின் வந்து மார்க்சிஸ்டுகளுக்கு மத்தியில் ஒரு நேஷனண்டா என்ன என்ற ஒரு கான்சென்சஸை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிது. அப்போ அவர் ஒரு ஐடியாவை முன்வைக்கிறார். நேஷன் இஸ் அ ஹிஸ்டாரிக்கலி கான்ஸ்டிடியூட்டட் ஸ்டேபிள் கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஃபார்ம்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் அ காமன் லாங்குவேஜ், டெரிட்டரி, எக்கனாமிக் லைஃப், சைக்காலஜிக்கல் மேக்கப், மேனிஃபெஸ்டட் இன் அ காமன் கல்ச்சர். அது நேஷனை பற்றின ஒரு ஐடியா. அப்போ நாங்கள் இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வாச்சு பார்க்கல ஒரு விஷயம் தெரியுது. வூட்ரோ வில்சன் இருக்கலாம், லெனினா இருக்கலாம், ஸ்டாலின் முன் வச்சிருக்கிற இந்த சமகாலங்களுக்குள்ள வச்சிருக்கிற ஐடியாஸ் எல்லாமே நேஷன் என்றதை வந்து அவையில் ஒரு காமன் லாங்குவேஜ், காமன் ஹோமோஜினிட்டி, காமன் கல்ச்சர் இப்படியான ஒரு முறை கூடாதான் அவர்கள் அந்த நேஷனை யோசிச்சிருக்கிறார்கள் என்று சொல்லி ஈவன் லெஃப்டில் இருந்து வந்தவர்கள். அப்போ அதால் தான் பின்னுக்கு வார ஆக்கள் என்ன யோசிக்கணும் என்று சொல்லி சொன்னால் மஹ்மூத் மம்தானி போன்ற டீகொலோனியல் ஸ்காலர்ஸ் வந்து காலனித்துவத்தை நீக்கிறது தொடர்பாக வேலை செய்த ஸ்காலர்ஸ் இதை பற்றி யோசிக்க சொல்லணும். இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷனில் இருக்கிற செல்ஃப் என்னென்றால் அது ஒரு ஹோமோஜினைஸ்ட் செல்ஃபை பற்றி தான் எல்லாருமே கதைச்சு கொண்டு இருந்திருக்கணும்னு சொல்லி அது அவர்களுக்கு வந்து அது ஒரு பிரச்சனையாக தான் மம்தானி சொல்கிறார். அவர் சொல்கிறார் லெனினில் இருந்து மேக்ஸ் வெபரில் இருந்து எல்லாருக்குமே இந்த செல்ஃபில் இருந்த செல்ஃப் வந்து ஒரு கல்ச்சரல் செல்ஃபை கல்ச்சரலோ எத்னிக்கோ லாங்குவேஜோ ஏதோ ஒன்றை வையமாக வச்சுக்கொண்டு ஒரு செல்ஃபை பற்றி தானே வேறு கதைச்சிருக்கணும் வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் பார்த்தால் லேண்டை எடுத்து பார்த்தால் லேண்ட் வந்து அதை அப்படி ஒரு பியூரிட்டியான ஒரு என்டிட்டியாக லேண்ட் ஒரு போதும் இருப்பதில்லை. லேண்டில் எப்போவுமே மிக்சராக இருக்கும். அதுக்குள்ளே ஹோமோஜினிட்டின்றதை கண்டுபிடிக்கிறத ஒரு பெரும்பான்மை ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நிறைய வேறுபட்ட அடையாளங்கள் கல்ச்சர் எல்லாம் இருக்கும். அப்போ இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் அவர்கள் அவை ஏன் இது தொடர்பான ஒரு விமர்சனம் ஏன் பின்காலனித்துவ காலத்தில் வருகுதென்றால் இதில் ஒரு கல்ச்சரல் எசென்ஷியலிசம், ஒரு டெரிட்டோரியல் எசென்ஷியலிசம் இதுக்குள்ளே வந்து அது லெனினாக இருக்கலாம், வூட்ரோ வில்சனாக இருக்கலாம், எல்லார்டையிலையுமே இந்த ஒரு எசென்ஷியலிசம் அங்கே இருந்திருக்கு. அவள் ஒடுக்கப்பட்ட நேஷனை பற்றி காய்ச்சாலும் அதையும் அவர்கள் ஒரு ஹோமோஜினைஸ்டான ஒரு கேட்டகரியாக தான் பார்த்துருக்காங்க. அந்த டெரிட்டரிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பற்றி அவர்கள் அதை ஜோசிக்கேலு என்ற கருத்து பின்காலனித்துவத்தில் சொல்லப்படுது. இனி நாங்கள் இதுலேருந்து கொஞ்சம் முன்னுக்கு போய் பார்ப்போமாக இருந்தால் இதை பற்றி ஆரம்பத்தில் எப்படி இந்த நேஷன் ஸ்டேட் உருவானதுன்றதை சொல்லிக்கல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நரேட்டிவை சொல்லிடுறேன். நான் இதில் மஹ்மூத் மம்தானின்ற நரேட்டிவை பற்றி சொல்கிறேன். அவர் 1492 ஒரு முக்கியமான வருடமாக இருக்கிறார். அந்த நேரத்தில் ஸ்பெயினில் இருந்து ஜூதர்களும் முஸ்லீம்கள்னு நாங்கள் சொல்லாமல் அதிரிய மூவர்ஸையும் அந்த நேரத்தில் அவர்கள் இன சுத்திகரிப்பு செய்து வெளியில் கலைச்சு ஒரு கிறிஸ்டியன் ஸ்பெனியாட்ஸுக்குரிய ஒரு நாடாக ஸ்பெயினை உருவாக்கணுமென்ற ஒரு இமேஜினேஷன் அங்கே தொடங்குது. அப்போ அது நடந்து அப்படி ஒரு இன சுத்திகரிப்போடு தான் அதே நேரம் 1492 தான் அமெரிக்கா மீதான கொலனைசேஷனும் தொடங்குது. அப்போ அது ஒரு வன்முறையான ஒரு செயல்முறையாக அவர் அதில் இனங்காண்டார். அந்த நேரம் அதுக்கு நேஷன் ஸ்டேட் என்ற பேர் இல்லாட்டிக்கும் அதான் அதுன்ற ஒரு முதல் வயலன்ஸாக அந்த செல்ஃப் ஃபார்மேஷன் எப்படி நடக்குது அந்த அதரை வெளியேற்றினன்றதை பற்றி அவர் சொல்கிறார். அதுக்கு 1492 அதுக்கு பிறகு ஐரோப்பாவில் வந்து ஹோலி ரோமன் எம்பையருக்குள்ள பயங்கரமான சண்டைகள் வருது. லூதரியன்ஸ், கேல்வினிஸ்ட், கேத்தலிக்ஸ் எல்லாரும் சண்டை பிடிச்சு ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபாலியா அன்றைக்கு 1600 சொச்சங்களையாக இருக்கணும். ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபாலியா உருவாக்கப்படுது. ட்ரீட்டி ஆஃப் வெஸ்ட்ஃபாலியாவில் தான் நம்ம என்ன செய்யணும்னா ஓகே சண்டையெல்லாம் காணும், நாங்கள் இவ்வளோ பிரச்சனை, நாங்கள் கோட்டை கீறுவோம், இது உனக்கு இது எனக்கு, இதுக்குள்ளே எண்டேக்கில் நீ வர மாட்டேன், உண்டேக்கில் நான் வர மாட்டேன் என்று சொல்லி சொல்லி ஒரு கோட்டை கீறி தொடங்கினேன். அப்போ அப்படி தொடங்கிக்கல என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த நேரம் தான் அந்த இறைமை என்ற ஐடியா வந்து வெளிக்கிளம்புது. எல்லாருக்கும் இது உனக்குரிய இறைமை உள்ள இடம், இது எனக்குரிய இடம் உள்ள இடம். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த இறைமை என்ற கருத்தியலை ஒரு விடுதலைக்குரிய கருத்தியலாக பார்க்குறோம். ஆனால் அது வந்து ஆரம்பத்தில் எப்படி வந்தேன்னா ஒரு கான்ஃப்ளிக்டை ரிசால்வ் பண்ணி ஒரு டெம்பரரியாக ஒரு என்ன சொல்யூஷன் எடுக்கலாம்ன்றதுக்கு வைக்கப்பட்ட ஒரு கருத்து தான் அந்த இறைமை என்ற கருத்தாக அது உருவாகிருக்குது. அப்படி உருவானதுக்கு பிறகும் ஐரோப்பாவில் ஒவ்வொரு இடங்களுக்குள்ளேயும் இருந்த சிறுபான்மையினர் வந்து மோசமாக அந்தந்த டெரிட்டரிகளில் இருந்த சிறுபான்மையினருக்கு வந்து வயலன்ஸ் நடந்து கொண்டு தான் இருந்திருக்கு. அவர்கள் இப்படி ஒரு பீஸ் ட்ரீட்டியை உருவாக்கினாலும் அதுக்கு பிறகு வயலன்ஸ் தொடர்ந்து இருக்குது. இப்போ இந்த ஆஸ்ட்ரியோ ஹங்கேரியன் எம்பையர் உடையக்குள்ள அதில் இருந்து வந்த மைனாரிட்டிஸ் எல்லாம் பயங்கரமான ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மைனாரிட்டிஸ் பெரிய அளவில் வரையினம், ஜூயிஷ் கம்யூனிட்டிஸ் எல்லா இடங்கள்லையும் மைனாரிட்டிஸாக உருவாக்கப்படுகினம். அப்போ அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு மைனாரிட்டிஸ் கிரைசிஸ் வருது 1900 World War I முடிஞ்ச கையோட. அந்த நேரத்தில் லீக் ஆஃப் நேஷன்ஸ் தலையிட்டு ஒரு விஷயத்தை சொல்லினோம்,
நாங்கள் ஒரு மைனாரிட்டிஸ் பாதுகாப்போன்னு இங்கே கொண்டு வரணும். இல்லாட்டி இது ஒரு பெரிய கிரைசிஸாக வருது. சனத்தொகை அங்கே இருந்து இங்கே மாற்றணும், இந்த பவுண்ட்ரி அந்த பவுண்ட்ரி எல்லாத்தையும் தூய்மைப்படுத்தி கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரோசஸ் போகுது என்று சொல்லி அவர்கள் அதை சொல்லிடுறேன். அப்போ அப்படியான ஒரு காலப்பகுதியில் இந்த நாங்கள் இதை விளங்கப்படுத்தோம் என்னென்னு சொன்னால் அது கடைசியாக இப்போ வந்து ஹோலோகாஸ்ட்டில் போய் முடியுது. ஜூயிஷ் பாப்புலேஷன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிற ஒரு முயற்சியில். அப்போ இந்த நேஷன் ஸ்டேட்டுன்ற ஐடியா அது லெஃப்ட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் சரி, அது லிபரல்ஸுக்குள்ளே இருந்து வந்தாலும் சரி, அது வந்து தன்னகத்திலே இருக்கிற மற்றவர்களை ஒதுக்கித்தான் அது உருவாக்கப்பட்ட ஒரு ஐடியா. அந்த ஐடியா அதுக்கு ஒரு இன்ஹெரண்ட்லி அதுக்கு ஒரு வயலண்ட்டான தன்மை இருக்குது. அப்போ அதை பற்றி நாங்கள் மிகவும் அவதானமாக சிந்திக்கணும். அப்போ நாங்கள் ரைட் ஆஃப் நேஷன்ஸ் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்று சொல்லிக்கல, இதே மாதிரியான ஒரு நேஷன் என்ற ஒரு ஐடியாவை, அதுக்கு ஒரு கல்ச்சரல் செல்ஃப் என்ற ஒரு ஐடியாவை ஒரு குறிப்பிட்ட டெரிட்டரிக்குள்ள வச்சு நாங்கள் அதை யோசிக்கிறோம். அந்த டெரிட்டரிக்கை வச்சு யோசிக்கல நாங்கள் ஏர் நேஷன் ஏர் மைனாரிட்டி என்று கோடுகிறோம். சில நேரத்தில் மைனாரிட்டியை நாங்கள் டொலரேட் பண்ணுவோம். ஓகே, நீ இருந்துட்டு போ அப்பான்னு சொல்லியண்டு, ரைட். சில நேரத்தில் என்ன நடக்குது, அது ஃபாசிசமாக மாறி அவையை அடித்து கலக்கிறதாயும் கொலை செய்கிறதாயும் அது முடியுது. ஆனால் அந்த ஹயராக்கி என்றது நேஷன் ஸ்டேட் உருவாக்கப்படவில்லை. அது உருவாக்கப்பட்ட ஒரு ஹயராக்கியாக தான் அந்த நேஷன் ஸ்டேட் வந்து வளர்ந்து வந்திருக்குது. இது இப்படி இருந்து கொண்டு இருக்கைக்குள்ள தான் இந்த ஹோலோகாஸ்ட் எல்லாம் முடிஞ்சு ஒரு கட்டத்தில் இந்த எம்பையர், பிரிட்டிஷ் எம்பையர், பிரெஞ்சு எம்பையர் எல்லாம் வந்து தங்களுடைய ஒரு கிரைசிஸ் எதிர்நோக்கி அவர்கள் எல்லாத்தையும் பிரித்து கொடுக்க வழிகிடைக்கல. எங்களுக்கும் இந்த பொலிட்டிக்கல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், சவர்னிட்டி போன்ற ஐடியாஸ் வந்து எங்களுடைய நாடுகளை நோக்கி வருது. நாங்கள் இப்போ சில இடத்துல யோசிக்கக்கூடும் யாழ்ப்பாண ராசதானி சவரனிட்டியாக இருந்தேன். அதெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற ஒரு அனக்ரோனிஸ்டிக்காக வரலாற்று, நாங்கள் இங்கே இருந்து கொண்டு பழைய வரலாற்றுக்கு ரமையை கொடுத்து பார்க்குறோம். அது வந்து ராசதானி, இது நேஷன். ராசதானின்றதும் நேஷன்ன்றதும் ஒரே மாதிரியான கேட்டகரி இல்லை. அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி விளங்காமல் தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் நேஷனை கட்டி அமைக்கிறோம். நாங்கள் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேருந்து வந்தமெண்டுலாம் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் எங்களுக்கு எப்போ தமிழ் கான்ஷியஸ்னஸ் வந்தது, எங்களுக்கு எப்போ சிங்கள கான்ஷியஸ்னஸ் வந்தது, எப்படி அது வந்துச்சு, அது எங்களுக்கு முதலே இருந்ததா, அல்லது காலனித்துவ காலத்தில் எங்களுக்கு சென்சஸை தந்து நீ தமிழ் அண்டு போடு முஸ்லீம் அண்டு போடுன்னு சொல்லி எங்களுக்கு தந்ததால் அந்த கான்ஷியஸ்னஸ் வந்துச்சா, அல்லது எங்களை பற்றி வெள்ளக்காரன் எழுதேக்கல. இப்போ அந்த எல்லாரும் ஒரு இதை சொல்லி காட்டுவினோம் அடிக்கடி என்னென்னு சொல்லி சொன்னால், இந்த சர் கிளெக் ஹோன் என்று சொல்லி ஒரு வெள்ளக்கார ஒரு ஆள் வந்து ஒரு ஆஃபீஸர் இங்கே வந்து அவர் ஒரு இலங்கையை பற்றி அவர் அந்த இலங்கை தீவை பற்றி அவர் சொல்கிறார். அவர் இப்படித்தான் அவர் எழுதுகிறார். 2 different nations from a very ancient period have divided between them the possession of the island. First, the Sinhalese inhabiting the interior of the country in southern and western parts, and secondly, the Malabars who possess the northern and eastern districts. These 2 nations differ entirely in their religion, language and manners என்று சொல்லி அவர் சொல்கிறார். இது கிளெக் ஹோனுன்ற மினிட்ஸில் ஒரு கொலோனியல் ஆள், இது நான் நினைக்கிறேன் பிரிட்டிஷ் ஒரு ஆளாக தான் இருக்கணும்னு சொல்லி. அப்போ இப்படித்தான் அவை அந்த எங்களோட நாட்டை விளங்கப்படுத்திக்கல, அவைகள் இப்படித்தான் ஒரு விளங்கப்படுத்த போயினோம். அப்போ இப்படி 2 உடைஞ்சிருந்தது நாடு, இது 2 வேறு ரிலிஜன் இருந்தது, அதுக்கு முன்னுக்கு அப்படியான தொடர்புகள் இருந்தது, எப்படி இதுகளெல்லாம் இவால்வ் பண்ணி கொண்டு வந்த மாதிரி ஏன் இந்த மலபார் என்ற சொல்கிறாருன்றதெல்லாம் கேள்வி இருக்குது. அப்போ அவைகள் எங்களை மலபார்னு சொல்லி வருதா, ரைட், ஓகே. அப்போ அப்படியான இதெல்லாம் வருது. அப்போ இப்போ அந்த ஒவ்வொரு நிலப்பரப்பையும் ஒவ்வொரு மாதிரி பார்த்து அதை இது தமிழர்களுக்குரிய நிலம், இது சிங்களவருக்குரிய நிலம்னா அவர்கள் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்ட்ரிஸை கீறி அதற்கூடாகத்தான் ஒரு டெரிட்டோரியல் டிவிஷன்ஸும் வந்து எங்களுக்குள்ள வர்றதுக்கான வருது. ஏன்னா இப்போ ஹெல்மன் ராஜநாயகம் என்று சொல்லி ஒரு ஆள் இந்த நார்த் ஈஸ்டினுடைய வரலாறை பற்றி எழுதின ஒரு கட்டுரையில் அவர் சொல்கிறேன்னு சொன்னால், மட்டக்களப்பு எடுத்துக்கொண்டு அது ஒரு காலத்தில் ருகுனூர் அட்டைகளை இருந்திருக்கு, ஒரு காலத்தில் மலையக கண்டி ராசதானிகளை இருந்திருக்குது, அப்படி எல்லாம் உண்டு. அப்போ அப்படித்தான் அந்த எங்களுக்குள்ள இருந்த அந்த பிளவுகள் முந்தி நாங்கள் எப்படி இருந்தோம்ன்றதை வந்து நாங்கள் ஒரு நீட்டாக இப்போ இருக்கிற எங்களுடைய நேஷனலிஸ்ட் டெரட்டிவுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரியை நாங்கள் பார்க்குறோமே ஒழிய, ஆனால் அது வேறு வழியெல்லாம் இருந்திருக்குது. அப்போ அந்த டீகொலனைசேஷன் நடக்கிற காலத்தில் இந்த நேஷன் ஸ்டேட்டுன்ற ஐடியாவும் வந்து எங்களுக்குள்ள அது வருகுது. அதாவது உங்களுக்கும் ஒரு அரசியல் உரிமையை கொடுக்குறேன்னீங்களா. அப்போ பெரும்பாலும் அந்த கொலோனியல் காலத்தில் கீறப்பட்ட பவுண்ட்ரிஸோடையே நாங்கள் அந்த விடுதலையையும் பெற்றுக்கொள்கிற ஒரு போக்கத்தான் எங்களோட நாடுகளில் பார்த்துருக்குறோம். அப்போ அதால் தான் விஜய் பிரசாத் போன்ற ஆக்கள் என்ன சொல்லினோம்னு சொன்னால், உண்மையாக அவர் வைக்கிற ஆர்கியூமெண்ட் ஒன்று என்னென்னு சொல்லி சொன்னால், யூரோப்பியன் நேஷனலிசத்தில் இருந்து எங்களுடைய காலத்தில் காலனித்துவத்திலிருந்து விடுதலை பிறகுல எங்கள்கிட்ட வந்திருந்த நேஷனலிசங்கள் வந்து சரியான வித்தியாசமாக இருந்தது என்னென்னு சொன்னால், அதுக்கு ஒரு நேஷனுக்குள்ள ஒரு லாங்குவேஜை மையமாக வச்சு தான் அந்த நேஷன்ன்றது கான்செப்டுவலைஸ் படையில்லைன்றதை அவர் சொல்கிறார். இப்போ இந்தியாவை எடுத்துக்கொண்டால் அது எத்தனையோ மொழிகளை பேசின ஒரு நாடாகவும் எத்தனையோ விதமான கல்ச்சர்ஸ் இது எல்லாத்தையும் கொண்டு அதான் கொலோனியலிசத்தில் தான் அது உருவாக்கப்பட்டது. ஆனால் அதை வச்சுக்கொண்டு அவர்கள் ஏதோ ஒரு புதிய ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று அந்த நேரத்தில் செய்திருக்கணும்ன்றதை வந்து சொல்லணும். ஆனால் அதுக்கு பிறகு பேருந்து வேறு யாக்கள் அதை பேருந்து விமர்சிப்போம். இந்தியா ஆல்சோ ஒரு பிரிசன் ஹவுஸ் ஆஃப் நேஷன்ஸ் என்று சொல்லியன். அப்போ அப்படி வந்து அதை திருப்பி விமர்சிக்கிற போக்கும் வருது.
ஆனால் அது எப்படி எங்களுக்கு வருதுன்னா சில இடங்களில் நாங்கள் இப்படியே அந்த யூரோப்பியன் மாடலை அப்படியே அக்செப்ட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் சில இடங்களில் வந்து நாங்கள் அந்த யூரோப்பியன் மாடல்லேருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு போயிருக்கிறோம். அப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்று சொல்லி சொன்னால், நாங்கள் யூரோப்பியன் மாடலில் நாங்கள் இதை கன்செப்சுவலைஸ் பண்ணிக்கேன்னு சொல்லி இல்லை யூரோப்பியன் மாடலுக்கு வெளியில் கன்செப்சுவலைஸ் பண்ணிக்கலைன்னு சரி எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்றா இதில் பெரிய ஒரு மெஜாரிட்டேரியனிசம் வருது. அது யூரோப்பியன் மாடலுக்குள்ள இலங்கையை நாங்கள் அப்படி பார்த்தோம்னா அதில் ஏதோ ஒரு ஆரம்பத்துலேருந்தே சிங்கள பெரும்பான்மை தேசியவாதம் வந்து அதுக்குள்ளே இருந்திருக்குது. இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏதோ ஒரு வகையில் ஹிந்திண்ட ஆதிக்கமோ இந்துண்ட ஆதிக்கமோ ஏதோ எல்லாம் அது இருந்திருக்குது. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் மற்ற நேஷன்ஸுன்ற ரெக்கக்னிஷன் வர வேணுமென்ற கேள்வி வரையில மற்ற நேஷன்ஸுக்குள்ளுக்கும் ஆக்கள் ப்ளூரலிஸ்டிக்காக தானே இருந்திருக்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் எல்லா டெரிட்டரியும் வந்து ஏதோ ஒரு வழியில் ஹோமோஜீனஸாக இருக்குது, ஏதோ ஒரு இடத்துல ஹோமோஜீனஸான டெரிட்டரியை எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அப்படி இருக்காமல் எல்லா இடமே ஒரு விதமான மிக்ஸ்டான பாப்புலேஷன் இருக்கேக்கு தான் இந்த செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்ற ஐடியா கூட அது திருப்பியும் அதை பாவிச்சு நாங்கள் இன்னும் எத்னிக் கிளென்சிங்லையும் பாப்புலேஷன் ட்ரான்ஸ்ஃபர்லையும் பவுண்ட்ரிஸை கீறி கொண்டே இப்படியே இது போய்கொண்டே இருக்குதுன்ற ஒரு கான்சர்ன் டீகொலோனியல் ஸ்காலர்ஸின் மத்தியில் வருது. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் யூரோப்பில் இருந்து எங்களோட ஐடென்டிட்டிஸையும் நாங்கள் அப்படி சிந்திக்க பழகிட்டோம். எங்கள்கிட்ட வந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸின் பேரடைமையும் நாங்கள் அப்படி சிந்திக்க பழகிட்டோம். அப்போ பியாஃப்ராவாக இருக்கலாம், எரித்ரியாவாக இருக்கலாம், பங்களாதேஷாக இருக்கலாம், மொரோக்கோவாக இருக்கலாம், ஈவன் எங்களுடைய போராட்டத்தை பார்த்தால் முஸ்லீம் மக்கள் வெளியேற்றப்பட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நிலத்தோடையும் தேசிய அரசோடையும் தேசத்தோடையும் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாக தான் இது இருக்குது. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் அவை என்ன சொல்லினோம் என்று சொல்லி சொன்னால், ஒரு கட்டத்தில் நாங்கள் இனி கட்டாயம் யோசிக்க வேண்டியது என்னென்னா, இந்த நேஷன் ஸ்டேட்டில் இருந்து நேஷனை வெளியில் எடுக்கிறதுக்கு என்ன வழின்றதை பார்க்குறதுக்கான முயற்சியை நாங்கள் செய்யணும். அந்த வழியில் தான் டீகொலோனியல் திங்கர்ஸ் வந்து சொல்லினோம் என்னென்று சொல்லி சொன்னால், இப்போ இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு அவர் சொல்கிற சொல்யூஷன் டீசயனைசேஷன். இஸ்ரேல் இப்போ இருக்கிற இந்த ஸ்டேட்டை வந்து டீசயனைஸ் பண்ணி அதை எல்லாருக்கும் உரிய ஒரு ஸ்டேட்டாக மாற்றி ஒரு நிலைக்கு போகணும். அவர்கள் பை நேஷனலிசத்தை ரிஜெக்ட் பண்ணினோம். மம்தானி போன்றவர்கள் ஈவன் பலஸ்டீனியன் நேஷனலிசத்தை கூட விமர்சனமாக தான் அவர் சொல்லினோம். என்னென்று சொல்லி சொன்னால், அது தன்னுடைய ஒரு ஓன் ஸ்ட்ரக்சரையும் ஓன் நேஷனையும் தான் அது ப்ரொடியூஸ் பண்ணுறபடியால் நாங்கள் இனி யோசிக்க வேண்டியது டீசயனைசேஷன் என்று சொல்லி அந்த திசையில் போக வேண்டியதுன்ற தேவையை பற்றி சில பேர் அதால் இந்த 1 ஸ்டேட் வர்சஸ் 2 ஸ்டேட் டிபேட் எல்லாம் வந்து இன்னும் நடந்து கொண்டு இருக்குது. இது பலஸ்தீன் தொடர்பான விஷயங்களை எடுத்து பார்த்தாலும் கூட. ஆனால் அதுன்ற அர்த்தம் வந்து ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வாழ்கிறதுன்ற அர்த்தம் பண்ணுறது வந்து ஒரு ஹயராக்கிக்கலான ஸ்டேட் அக்செப்ட் பண்ணுறதுண்டு இல்லை. அது வந்து அது இந்த ஹயராக்கியை உடைச்சு அதை வந்து எல்லாருக்கும் உரிய ஒரு ஸ்டேட்டாக மாற்றுறேன். அப்போ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இந்த சிந்தனை வந்து இப்போ தான் ஏதோ தியரியில் வந்தேண்டும் இல்லை. நான் இதை பற்றி ஒருக்கா முந்தி வாசித்த பொழுது ஒரு ஆள் சொல்லியிருந்தார். நான் அந்த கோட்டை உங்களுக்கு வாசிக்கலாம். 1941 ஹிந்து முஸ்லீம் குவெஷனை பற்றி பேனி பிரசாத் என்று சொல்லி ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். 41 த ஹிந்து முஸ்லீம் குவெஷன்ஸ் அண்டு. அப்போ அவர் போடுறார், ஒன் ஆஃப் த சுப்ரீம் நீட்ஸ் ஆஃப் த மாடர்ன் ஏஜ் இன் தி ஈஸ்ட் அஸ் வெல் அஸ் வெஸ்ட். ஈஸ்ட்லையும் சரி வெஸ்ட்லையும் சரி எங்களுக்கு நவீன காலத்தில் ஒரு தேவை இருக்குது என்னென்று சொன்னால், இஸ் த டிசோசியேஷன் ஆஃப் ஸ்டேட்ஹுட் ஃப்ரம் நேஷன்ஹுட். ஸ்டேட்டில் இருந்து நேஷனை பிரிச்செடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா நாங்கள் நேஷனையும் ஸ்டேட்டையும் கொழுவி அந்த யூரோப்பியன் திங்கிங்குக்கு லெஃப்ட்டில் இருந்தாலும் சரி, லிபரலில் இருந்தாலும் சரி, ஃபேஷிஸ்டாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். அதில் இருந்து பிரிச்செடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குண்டு. In a word, depoliticization of the whole concept of nationality. Nationality அந்த கான்செப்டை depoliticize பண்ணி எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. A definite renunciation of the idea that those who feel themselves to be a nation should necessarily constitute an independent state of their own. ஒரு ஆள் நேஷன் என்று ஃபீல் பண்ணால் அவர்கள் கட்டாயம் ஸ்டேட்டாக மாற வேணும் என்று சொல்லின அந்த சிந்தனையிலேருந்து நாங்கள் வெளியில் வர வேணும் என்று சொன்னோம்னா, இது ஒரு என்லெஸ் சைக்கிளாக இந்த வயலன்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு போகுது. இஸ்ரேலில் நடந்திருக்கு, பாகிஸ்தான் இந்தியாண்ட பார்ட்டிஷனில் நடந்திருக்குது, எல்லா நேரங்களையும் இது நடக்கிறபடியால் அவை அதை சொல்லிக்கொண்டு அந்த ஐடியாவை முன்னிறுத்தினோம். அப்போ அதில் இருந்து தான் நாங்கள் என்னத்தை யோசிக்க வேண்டிய தேவை இருக்குன்னா, இப்போ இலங்கை என்ன பிரச்சனை எடுத்துக்கோன்னா, நான் சொல்லவில்லை என்னென்று சொல்லி சொன்னால் எல்லாம் சிங்கள தேசியவாதம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து எங்களுக்கு போகுது, நாங்கள் ஆனபடியே ஒரு நாட்டுக்குள்ளே வாழணுமெண்டு. ஆனால் நாங்கள் இன்றைக்கு யோசிக்கிற வடக்கு கிழக்காக இருக்கலாம், அதை நாங்கள் எப்படி சிந்திக்க போகிறோம்? அதை ஒரு தமிழ் நேஷன் என்று ஃப்ரேம் பண்ண போகிறோமா? அது அப்படி ஒரு கொலோனியல் மாடர்னிட்டின்ற லாஜிக்குள்ளே இருந்து அதை ஒரு நேஷனாக நாங்கள் அப்படி யோசிக்க போகிறோமா? இல்லை அதை ஒரு வித்தியாசமான ரீஜனாக நாங்கள் யோசித்து அது ஒரு வித்தியாசமான பல்வகமையை கொண்ட ரீஜனாக நோச்சு நாங்கள் எங்களுடைய அந்த எதிர்ப்பை சிங்கள பௌத்தத்துக்கு எதிரான ஒரு எதிர்ப்பை வெளியிடுற நேரத்திலும் சரி, அல்லது அதுக்கான ஒரு மாற்று அரசியல் கட்டமைப்பு, அது தனி நாடாகவும் இருக்கலாம், ஒரு மாகாணமாகவும் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அதை நாங்கள் எப்படி ஆர்டிகுலேட் பண்ண போகிறோம்? ஆர்டிகுலேஷன் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நேஷனில் இருந்து நாங்கள் ரீஜனுக்கு போகிறது
ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட்டான மூவாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நேஷன் நாங்கள் சொல்லிக்கலாம், இந்த ஹோம் லேண்ட் இது யாருக்குரிய லேண்ட், இதில் யார் வாழினம், யார் இதில் செல்ஃப் டிட்டர்மினேஷனுக்கு உரியவர் யார், சிறுபான்மை உரிமைக்குரியவர் யார், பீப்புள் ஆஃப் த லேண்ட் யார், பீப்புளுக்கு வெளியில் இருக்கிற லேண்டுக்கு வெளியில் இருக்கிற பீப்புள் யாருன்னு இது ஒரு ஹயராக்கில் நாங்கள் போகிறோம். அந்த ஹயராக்கியை நாங்கள் தொடர்ந்து இப்படி ஒரு எண்ட்லெஸ் சைக்கிளாக இதை ப்ரொடியூஸ் பண்ணி கொண்டு வர போகிறோமா, அல்லது நாங்கள் ஸ்டேட் என்ற அதில் இருந்து நேஷனை ஏதோ ஒரு வழியில் எடுத்து அந்த ஸ்டேட்டை ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்ட்ரக்சராகவும் ஈக்குவாலிட்டியை வலியுறுத்துகிற ஒரு ஸ்ட்ரக்சராகவும் நாங்கள் முன்வைக்க போகிறோமான்றதான் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இருக்கிற சவால். அந்த சவாலின் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களை பற்றி அடுத்த கட்டத்துக்கு யோசிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குமென்று நான் நினைக்கிறேன். இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு தமிழ் அண்டு வச்சுருக்கோம், தமிழ் சைவம் என்று சொல்லாமல் தமிழ் அண்டு வச்சுருக்க அதில் ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அதை இன்னும் இன்க்ளூசிவாக ஏதான ஒரு வழியில் நாங்கள் மாற்றலாமான்றதை பற்றின ஒரு தேவை இருக்குது. என்னென்னு சொன்னால் நாங்கள் தனியாக ஒரு டெரிட்டரியை கிளைம் பண்ணுறதுன்றது திருப்பி அந்த என்லெஸ் சைக்கிள் ஆஃப் நேஷனலிசத்தை நாங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம்ன்றதான் அந்த கருத்து. மம்தானி இதை பற்றி எழுதிக்க சொல்கிறார். ஃபூகோவை உதாரணம் காட்டி ஃபூகோ சொல்கிறார் எப்படி பவர் ஐடென்டிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த ஐடென்டிட்டி எப்படி திருப்பி பவரை உருவாக்குது, திருப்பி அப்படி வருதுன்ற அவர் சொல்கிறார். இது எனக்கு ஒரு நைட் மேர் மாதிரி தான் இருக்குது. இதில் ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லை. இப்படியே நான் ஒரு பெரிய ஒரு பயங்கர கனவுமாக இது நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்தில். யூரோப்பியன் மாடர்னிட்டி இப்படி எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதை செய்திருக்கு, ஒரு ஐடியாலஜிக்கலி எங்களுக்கு இப்படி செய்திருக்கு. அப்போ இதில் இருந்து என்னென்னு நாங்கள் வெளியில் வரலாம்ன்றதை தான் அவர் அதில் சொல்கிறார். அப்போ அதுக்காக தான் அவர் முன்வைக்கிற ஒரு ஐடியா என்னென்னு சொன்னால், நேஷனில் இருந்து ஸ்டேட்டில் இருந்து நேஷனை நாங்கள் வெளியில் ஸ்டேட்டில் இருந்து நேஷனை நாங்கள் வெளியில் எடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நாங்கள் திருப்பி இப்போ இன்னொரு நேஷனை கான்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணி டெரிட்டரியை கீறுறதுக்கு அப்பால் அதை நாங்கள் மற்ற திசையில் போகிறது ஒரு வித்தியாசமான உலக ஒழுங்கை உருவாக்க வேண்டும். காயத்ரி ஸ்பிவாக்கும் இதை பற்றி எழுதிக்க சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், we have to think about world as a cluster of regions என்று சொல்லிட்டு. ரீஜன்ஸ் என்று சொல்லிக்கல நாங்கள் அது ஹிஸ்டாரிக்கலி அதில் யாரோ ஒரு ஆள் மெஜாரிட்டி மைனாரிட்டியாக இருக்கத்தான் போயினோம். அதை நாங்கள் தவிர்க்கல, அது கோடுகுறுனா அப்படி தான் வரப்போகுது. ஆனால் என்றாலும் நாங்கள் அதை எப்படி ஆர்டிகுலேட் பண்ணுறோம், ஆர்டிகுலேஷன் என்றதும் நான் நினைக்கிறேன் இதில் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும். நாங்கள் தனியாக அதை எப்படி வெளிப்படுத்துகிறோம்ன்றது எங்களோட அந்த கூட்டுணர்வை. அப்போ அதுக்கு தான் நாங்கள் அந்த வழியில் பார்க்கல லெஃப்டினுடைய லெனினுடைய இந்த நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன் என்றதும் ஏதோ ஒரு வழியில் நாங்கள் அதை பற்றியும் கேள்வி கேட்க வேண்டியதான் இருக்குது. அப்போ அதுதான் சரியானதுண்டு இல்லை. அதுக்கு பிறகு எவ்வளவோ ஹிஸ்ட்ரி வந்துட்டுது. மம்தானி எழுதேக்க சொல்கிறார், ஆப்பிரிக்காவில் ஒரு கொங்கோ நாட்டில் இருக்கிற ஒரு விவசாயி யாரையோ பார்த்து கேட்குறார், இந்த சுதந்திரத்துக்கு பிறகு அங்கே பயங்கரமான வயலன்ஸ் நடக்குது. ஒவ்வொரு ட்ரைப்ஸும் தங்களுக்கு நேஷன் வேணும் அது வேணும்னு சொல்லி ஒரு டெரிட்டோரியல் பேட்டில் செய்யல ஒரு பெசன் கேட்டு எப்போ இந்த சுதந்திரம் முடிய போகுதுன்னு சொல்லி அந்தளவு தூரத்துக்கு ஆப்பிரிக்காவில் அந்த வயலன்ஸ் நடந்திருக்குது. எல்லாரையும் ஒருங்கிணைச்சு தாங்கள் ஒரு ஹோமோஜினைஸ்டான ஒரு இதை உருவாக்கணும்னு சொல்லி. அப்போ இது நான் நினைக்கிறேன் ஒரு கட்டத்தில் பார்க்க போனால் இது எங்களோட தலைக்குள்ளே நடக்கிற ஒரு புரட்சியாகவும் இருக்கணும். இது என்னென்னா நாங்கள் எப்படி சிந்திக்க போகிறோம், எப்படி நாங்கள் இதை வெளிப்படுத்த போகிறோம்ன்றது. அதை தான் அவர் எபிஸ்டோமாலஜிக்கல் ரெவல்யூஷன் என்று சொல்கிறேன். நாங்கள் மெட்டீரியல் ரெவல்யூஷனை பற்றி யோசிக்கிறோம், எப்படி என்னது ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் சொத்துக்களை வளங்களை என்று சொல்லி. அதே மாதிரி நாங்கள் பொலிட்டிக்கல் சவரனிட்டியை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் எபிஸ்டோமாலஜிக்கல் ரெவல்யூஷன் எங்களுக்குள்ள நடக்கல. எப்படி நாங்கள் எங்களை அறிஞ்சிருக்கிறோம், எப்படி நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர்ஸை உள்வாங்கி இருக்கிறோம்ன்றதை பற்றின ஒரு ரெவல்யூஷன் தேவையான. அதான் நான் நினைக்கிறேன் அந்த டீகொலோனியல் ட்ரெடிஷனில் இருந்து வர ஒரு முக்கியமான ஸ்காலரி பங்களிப்பு இந்த நேஷனல் செல்ஃப் டிட்டர்மினேஷன், தேசமண்டா என்ன, அரசண்டா என்ன, அரசை எப்படி மீள்கட்டமைக்கிறதுக்கு இந்த பங்களிப்பு இருக்குது. அப்போ லெஃப்ட் ட்ரெடிஷனில் இருக்கிற ஆக்களுக்கு இந்த டீகொலோனியல் ட்ரெடிஷனுடைய அந்த ஸ்காலர்ஷிப்பினுடைய பங்களிப்பால் அவர்கள் தங்களை இன்னும் செழுமைப்படுத்தித்தான் இந்த விஷயங்களை பற்றி மேற்கொண்டு சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு லெனினோட மட்டும் நாங்கள் நிற்க தொலைச்சிருவாள். லெனின் உயிர் வாழ்ந்தால் அவர் எப்படி சிந்திச்சிருப்பாரோ தெரியாது. அவர் 14ஆம் ஆண்டில் சொன்னதை தான் நாங்கள் இப்போ வச்சிருக்கணும். அதுக்கு பிறகு நிறைய ஹிஸ்ட்ரி நடந்து முடிஞ்சுது. டீகொலனைசேஷன் வந்துட்டு, டீகொலனைசேஷனுக்கு பிறகும் வயலன்ஸ் திருப்பி இங்கெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. எனவே இந்த யூரோப்பியன் மாடர்னிட்டின்ற தாக்கம் எங்கள்கிட்ட இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ அதை பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ.